Hi all, this is Karthik from EDS Automation. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேனல் பார்த்திங்கன்னா ஹிக்குஷனில் AX ஹைப்ரிட் ப்ரோ அப்படிங்கிற பேனல் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த பேனல் ஹைப்ரிட் பேனல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலாரம் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு வயர்டு பேனல் தனியாக இருக்கும், ஒயர்லெஸ் பேனல் தனியாக இருக்கும். ஸோ ரெண்டும் கம்பைன் ஆகி நீங்கள் ஒரே பேனலில் கனெக்ட் பண்ண முடிஞ்சால் அந்த பேனல் வந்து ஹைப்ரிட் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேனலில் நீங்கள் வயர்டு சென்சார்ஸும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒயர்லெஸ் சென்சார்ஸும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி இந்த பேனலோட ஃபியூச்சர்ஸு, பேசிக் கான்ஃபிகரேஷன், எப்படி பவர் ஆன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ பேனல் கூட பார்த்திங்கன்னா இதுக்கான பவர் கார்டு கொடுத்துருக்காங்க, அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கீபேட் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீபேட் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேனல் பவர் ஆன் பண்ணிக்கலாம். நான் சும்மா கனெக்ட் பண்ணி மட்டும் தான் பவர் கொடுக்கலாம். ஒரு வைடு கீபேடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜோன் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களால் பேனல் கிட்ட கேபிள் ரன் பண்ண முடியல, ஏதாவது சென்சார் கேபிள் அப்படின்னா கீபேடு கிட்ட ரன் பண்ண முடிஞ்சால் கூட கீபேட் கிட்ட ரன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஜோன் நீங்கள் கீபேட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் 12 வோல்ட் இன்புட் இருக்குது, கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. இது பேனலில் வந்து ஆக்ஸ் ப்ளஸ்ஸும் கிரவுண்ட்லேருந்து எடுத்து கொண்டு வந்து இதை கொடுத்திங்கன்னா கீபேட் பவர் ஆன் ஆயிரும். D+, D- கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் கலர் கோடிங் பார்த்து கரெக்டான கலர் கோடிங் D+, D- பேனல் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே கீபேட்லேயும் கொடுத்திங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அந்த கனெக்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கீபேட் கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் லேன் கேபிள் கொடுத்துக்கோங்க. மதர் போர்டில் ரவுட்டர்லேருந்து வர லேன் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேப்டாப்பில் IVMS 4200ங்கிற ஹிக்குஷனோட ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் டிவைசஸ், நீங்கள் CCTV கேமராவை வியூ பண்ணுறதுக்கு ஆன்லைன் டிவைசஸ் கிளிக் பண்ணி பார்ப்பீங்களா, அதேமாதிரி ஆன்லைன் டிவைசஸில் இந்த பேனல் உங்களுக்கு ஷோ ஆகும். அது வந்து இன்ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் IP கேமரா எப்படி ஆக்டிவேட் பண்ணுவீங்களோ அதேமாதிரி ஆக்டிவேட்னு கொடுங்க. அது உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், புது பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். வெரிஃபிகேஷன் கோட் டிஃபால்ட்டாக ஒரு கோடு இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களோட கோடு போட்டு வெரிஃபிகேஷன் கோட் சேஞ்ச் பண்ணி அப்ளை கொடுத்துவாங்க. DHCP நெட்வொர்க் செட்டிங்ஸில் DHCP வந்து டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்கும். அது வந்து பேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு IP எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி இருந்தால் DHCP டிசேபிள் பண்ணிவிட்டு மேனுவலாக ஒரு IP செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு வச்சு உள்ளே லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் IP அட்ரஸ்ஸு எல்லாமே ப்ரௌசரில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பேனலோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். கான்ஃபிகரேஷனில் நெட்வொர்க் செட்டிங்ஸ் இங்கே தான் நீங்கள் IP அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் டிவைஸ் ஆக்சஸ்னு இருக்கும். இங்கே ஹிக் கனெக்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் பேனல் ஆட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்க. கீபேட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிப் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு சைடு ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் ஆகும் பேனலு, அது இன்னொரு சைடு டேர்ன் ஆஃப் பண்ணிங்கன்னா வயர்டு லேனில் கனெக்ட் ஆகும். இப்போ நான் வயர்டு லேனில் பேனலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஹிக் கனெக்ட் மொபைல் ஆப்பில் இந்த பேனலை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டிவிஆர் ஆட் பண்ணுற மாதிரியே ஸ்கேனர் கோடு வச்சு பேனலில் இருக்கிற ஸ்கேன் பண்ணிங்கன்னா பேனலில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டோரும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும், ஒவ்வொரு ஜோனையும். அப்போ ஜோன் வந்து டிலே ஜோன் கான்ஃபிகர் பண்ணணும். ஜோன் 2 வந்து நீங்கள் PAR கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா PAR கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ பேனலோட டீல்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து பேனல் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் ஏரியா, டிவைசஸ், ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதில் டிவைஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஜோனாக கான்ஃபிகர் பண்ணணும். டிவைசஸில் போனீங்கன்னா கீபேடு மட்டும் டிஸ்பிளே ஆகும். கீபேடை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுனால கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஜோன் இருக்கும். அது ஜோன் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து
வயர்டு ஜோனா வயர்லெஸ் ஜோனாங்கிறது கேட்கும். வயர்டு ஜோன் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜோனில் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணி போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிடெக்டர்னு கேட்கும். டிடெக்டர் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் உள்ள கீபேடு கீழே வந்து ஜோன் 1 அப்படிங்கிறது உள்ளே உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ஆகும். இந்த ஜோனோட கம்ப்ளீட் செட்டிங்ஸ் நீங்கள் இங்கே தான் பண்ணுவீங்க. அந்த ஜோன் வந்து இன்ஸ்டன்ட் ஜோனா, டிலே ஜோனா, நார்மலி க்ளோஸ்டா, நார்மலி ஓப்பனாங்கிற எல்லா செட்டிங்ஸும் இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் மோஷன் சென்சராக, டோர் மேக்னெட்டிக் கான்டாக்டாக என்னங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிலே ஜோனா டிலே கொடுத்துக்கோங்க. எவ்வளோ செகண்ட்ஸ் டிலே, என்ட்ரி டிலே, எக்ஸிட் டிலே எல்லாமே கொடுத்துக்கலாம். அந்த டோருக்கு சைம் சவுண்ட் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். சைம் சவுண்டுங்கிறது மார்னிங் பேனல் டிசாம்பிள் இருக்கப்போ அந்த டோர் யாரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு பெல் சவுண்ட் மாதிரி கீப்பேடில் கேட்கும். அது வந்து உள்ளே யாராவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தெரியும். அதுக்காக அந்த சைம் சவுண்ட் இருக்கும். அது வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் பேனலில் ஃபஸ்ட்டு ஜோனில் ஒரு டோர் மேக்னெட்டிக் கான்டாக்ட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுறதுக்காக. இப்போ பாஸ்வேர்ட் போட்டு நான் ஆம் கொடுத்துட்டேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிலே ஜோனாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ 30 செகண்ட்ஸ் கழித்து இப்போ ஆம் ஆயிரும் கண்ட்ரோல் பேனல். நான் எக்ஸ்டர்னல் சேர்னு எதுவும் கனெக்ட் பண்ணல. ஸோ கீபேடில் மட்டும் உங்களுக்கு சவுண்ட் வரும். இப்போ டோர் சென்சர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ டிலே, எக்ஸிட் டிலேயில் இருக்குது, சரி என்ட்ரி டிலேயில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ் கழிச்சு சைரன் அடிக்குது கீபேடில். ஸோ பேனல் வந்து ரொம்ப ரகடாக இருக்குது. மொபைல் ஆப் இருக்குது. வேணால் ஜிஎஸ்எம் சிம் கார்டு போட்டுக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. எக்ஸ்ட்ரா அந்த ஜிஎஸ்எம் மாடியூல் போர்டு மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேட்ரி வைக்கிறதுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்க்லர் அலாரம் பேனல் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லாயிருக்கும். வயர்டு ப்ளஸ் ஒயர்லெஸ் ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹிக் கனெக்ட் ஆப்லேயே வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் இப்போ நம்ம ஹிக் கனெக்ட்டு தான் சிசிடிவி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பேனல் போட்டால் அதே ஆப்பில் இவங்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஒரு 4 ஐபி கேமரா வந்துட்டு இவங்க சென்சாருக்கு அசைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சென்சாரை பார்த்து ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அசைன் பண்ணிட்டா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸ், அலாரம் அடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் என்ன நடந்திருக்குங்கிறது ஒரு கிளிப்பாகவே அது மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுது. ஸோ ஓவரால் பேனல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த பேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ், செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸோட டெக்னிக்கல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் கார்த்திக்ங்க ஃப்ரம் EDS ஆட்டோமேஷன், கோயம்புத்தூர்.